எதிர்கட்சின்னு இருந்தால் தலைச்சார்பு நடக்கத்தாங்க செய்யும். விஜயகாந்த் என்ன பண்ணாரு? தொலைச்சு போடுவாரு. ஜெயலலிதா பார்த்து சொன்னார். இப்போ இன்னைக்கு திமுகவில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு அமைச்சர் கலைஞரை அடிக்கிறதுக்கே போனார் அசம்பிளியில். அந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் வந்து அனுப்பி வச்சேன், அவர் தான் அனுப்பி வச்சாருன்னா அந்த கூட்டணி கட்சிகளை திரும்ப பெற்று வந்து அந்த ஆட்சியை கலைக்கலாமா? எதுக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பயங்கரமான கேள்விலாம் கேட்குறீங்களா? இந்த கேள்விக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. தாவேக்கா என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க போட்டிக்கிட்டாங்க, என்ன கொள்கைன்னு இன்னைக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கொள்கை இல்லாத கூட்டம் ஒரு 60 ஆண்டு கால கொள்கை கூட்டத்தை வந்து தோற்கடிச்சிருக்கு. பழனிசாமி வந்து அரசியல் அனாதையாக்கப்படுகிறார். அவர் என்னத்துக்கு என்ன அனாதையாக? யார் அவரோட இருக்காங்க? அவர் ஏற்கனவே அனாதையாக தான் இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக சம பலத்தோட தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, மோடிக்கு எதிராக மோடியா லேடியான்னு முழங்கிய அம்மையார் வந்து வழிநடத்தி, அம்மையார் மறைக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு சிதைவை வந்து அதிமுக அடைஞ்சிருக்குன்னா, இந்த அதிமுக சிதைவு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து என்ன பாடத்தை? சரியான தலைமை இல்லைன்னாக்கா ஆட்கள் இருந்து பிறகு இப்போ தாவேக்கு ஆட்சி வர்றது முன்னாடி என்ன சொன்னோம்னா, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், செய்தவர்களையும் விட மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஜயபாஸ்கர் வந்து ஏற்கனவே வந்து ஊழல் குற்றச்சாட்டுல வந்து உள்ளாக்க விஜயபாஸ்கர்கிட்ட போறீங்க, தன்னை வச்சு படம் எடுத்தவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காரு, அதை விட ஊழல் உண்டா? அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்குது? ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்ச போது சொன்னதுதான், பிதாவே தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கின்ற இவர்களுடைய பிள்ளைகளை மன்னித்து அருளுங்கள்னு தன்னை சிலுவையில் அரைஞ்சவங்களை பற்றி ஜீசஸ் சொல்லிருந்தான். அதுதான் இப்போ ஜோசப் விஜய் சொல்றது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா, திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. முதல்வருக்கு எதிராக பேசினார், ஒருமையில பேசினார் அப்படிங்கிற கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக அரசு இவரை கைது செய்வதற்கான முக்கிய காரணம் எதுவாக இருக்கும்? காரண காரியம் இல்லாமல் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சியில் சேர்ந்தவங்கிறதுக்காக கைது பண்ண ஆரம்பிச்சாக்கா திமுகவில் வந்து ஒரு 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்கா, அதை பற்றி கைது பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை. அவர் ஏதாவது ஏடா கூடமாக பேச்சிருப்பார், கைது பண்ணுற அளவுக்கு ஏதாவது இருந்திருக்கும், அதனால் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அது என்ன பேசினாலுன்னு தெரியாமல் அதை பற்றி விமர்சிக்கிறது நம்ம சரியாக வராது. இப்போ முதலமைச்சர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது விமர்சனத்துக்காகவே கைது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அசம்பிளிலேயே பேசுகிறாங்க, நிறைய பெண்கள்லாம் பேசுறது, நிறைய பதிவுகள் வருது. அவர் அந்த இப்படி கையை வச்சு காட்டுறதுக்கு அதுக்கு எக்கச்சக்கமான பதிவுகள் இருக்குது. அவரை இப்படி தான் கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது, அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் கைது பண்ணாமல் இவர் கைது பண்ணுறாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி இவர் தான் பேசியிருக்கலாம். அது என்னன்னு தெரியாமல் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க சட்டசபையில் நடந்த விஷயம். அந்த சட்டசபையில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு நடந்ததுக்கப்புறம் இதே மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது. அதையும் எதிர்கட்சின்னு இருந்தால் சலசலப்பு நடக்கத்தாங்க செய்யும். விஜயகாந்த் என்ன பண்ணார்? தொலைச்சு போடுவார். ஜெயலலிதா பார்த்து சொன்னார். அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்போ தான் அந்தம்மா பயந்துடுச்சு, அதையும் காட்டினாங்க. அந்தம்மா பயந்துடுச்சு. இப்போ இன்றைக்கி திமுகவில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு அமைச்சர் கலைஞரை அடிக்கிறதுக்கே போனார் அசம்பிளியில். அந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அசம்பிளியில் நடக்கிறது தான். அது சொல்லப்போனால் ஓரளவுக்கு தமிழ்நாடு அரசியலில் வந்து 2 சம்பவங்கள் தான். ஜெயலலிதா தாக்கப்பட்டது, அது ஒரு சம்பவம், அது வன்முறையாக இருந்ததுன்னு. அது ஏன் அவர் தாக்கப்பட்டாருங்கிற செய்தி இன்றைக்குள்ள யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒரு இன்றைக்கி மிக முக்கியமான ஒருத்தராக இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் கலைஞர் அடிக்க போனது ஒரு பெரிய செய்தி அன்றைக்கி. இதெல்லாம் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருக்குது. மற்றபடி ஆரோக்கியமான விமர்சனங்கள் தான். நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, அவங்க எதிர்கட்சிகளுக்கு அவங்க பதில் சொல்லும்போது எதிர்கட்சிக்காரர்களே அந்த பதிலை கட்டு சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு கேலியும் கிண்டலும் சேர்த்து பதிலையும் வந்துடும். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் ஒன்றும் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு
சிரிப்பு வந்துடும். அது மாதிரி அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு விநாயகர் சொல்லும்போது மை ஸ்டெப்ஸ் ஆர் மை ஷேடுன்னு பதில் சொன்னார். அது மாதிரி இலக்கியத்தரமான பதில்கள்லாம் வந்திருக்கு. அது மாதிரிலாம் இருந்திருக்குது. இப்போ ஏவா வேலு வீட்டில் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இடி ரைடு நடந்து, இந்த இடி ரைடுக்கு பின்னாடியும் தாவேக்காவுடைய அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கூடவே வந்து அவரை வந்து விசாரணைக்காக அழைத்திருக்காங்க. அழைத்தப்போ வந்து உடல்நிலை குறைபாடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவரோட கைது நம்ம பார்த்தோம். அந்த கைதிலையும் செந்தில் பாலாஜி அவரோட உடல்நல குறைவுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது. இப்போ ஏவா வேலுவும் போய் அட்மிட் ஆகியிருக்கார். அப்போ மருத்துவமனைகள் வந்து இதே மாதிரி வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு கூடாரமாக இருக்கா? அது சசிகலாவும் தான் படுத்திருந்தாங்க. அவங்கள கைது பண்ணும்போது அவங்க படுத்திருந்த இது வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கிட்டு வர்றாங்க. அந்த அந்த நடிப்புக்கு ஈக்குவலான நடிப்பு இதுவரையிலும் யாராலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி பிச்சு உதறிட்டாங்க. அதுமாதிரி பண்ணாங்க. எல்லா காலத்தையும் அது நடக்கிறது தான். உடம்பு சரியில்லாம் படுக்கிறதுங்கிறது. பெரியாரை கைது பண்ணுவாங்க. கைது பண்ணோன்னு ஒரு சிறைக்கு போனோன்னு உடம்பு சரியில்லாம் படுத்துருவார். ஜிஹெச்சில் கொண்டு போட்டுருவாங்க. அதான் சொல்லுவாங்க, பெரியாருக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லையோ அப்போல்லாம் ஒரு போராட்டத்தை அறிவித்து ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாருன்ட்டு. விவி கிரியும் அப்படித்தான். ஜனாதிபதியாக இருந்த விவி கிரியும் அவருக்கு டாக்டராக இருந்தவர் சொல்லுவார், வீட்டில் சண்டைனாக்கா ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு ஜெயிலுக்கு போடுவார் அப்படின்னு. அரசியல்வாதிகளுக்கு ஜெயிலுங்கிறது கொஞ்சம் வசதியான ஒரு இடம். பட் ஏவா வேலுவெல்லாம் நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். அமித்ஷாவுடைய கண்ணில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏவா வேலு, சேகர் பாபு, கேஎன் நேரு, ஈரோடு முத்துசாமி, பொன்முடி, அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர். இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனில் சொல்லி செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் எலெக்ஷனில் சொல்லி ஜெயிக்கிறவங்க. இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களுக்கெல்லாம் ரைடு வரும்னு சொன்னால் அது வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ செந்தில் பாலாஜியை கூட கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜியெல்லாம் சேலஞ்சு பண்ணி ஜெயித்தவர் அவர். அவருக்கு என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, நடக்கலையே. அமித்ஷாவுடைய பயந்து நடுக்கிறதுற 3 பேர்த்த தான் இந்தியாவிலேயே. ஒன்று வந்து கெஜ்ரிவால், இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து சசிகலா. இவங்க 3 பேரையும் சொன்னீங்கன்னாக்கா அமித்ஷாவுக்கு சிம்ம சொப்பனம், நடுங்கி சாவார். அவங்க வெளியில் இருந்தாவே அவருக்கு பயம். சசிகலா எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னு உடனே மிரட்டி உள்ள தள்ளிவிட்டார் நிற்காதேன்னார்ல. அந்த அளவுக்கு சசிகலா கொண்டு பயம். அதே தான் கெஜ்ரிவால். எத்தனை ஜாமீன் கொடுத்தாங்க, ஜாமீன் கொடுக்க அடுத்த வழக்கு. அதே தான் செந்தில் பாலாஜிக்கு போட்டாங்க. அவரும் பைபாஸ் சர்ஜரி கூட அவர் அலோவ் பண்ணலையே, அந்த அளவுக்கு போனாங்க. இப்போ தாவேக்க அரசு வந்து குதிரை பேரம் நடத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து திமுக தரப்புலேருந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதே இது வந்து இப்போ வந்து தாவேக்க எம்எல்ஏக்களை வந்து திமுக பக்கம் இழுக்க வேண்டிய வேலைகளை வந்து இவர் செந்தில் பாலாஜி பண்ணுறாரு, அதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, அதில் ஒரு வழக்கு பதிவு செய்து தான் வந்து செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. திமுக வந்து எதற்காக வந்து தாவேக்க எம்எல்ஏகளை வந்து குறி வைக்கணும்? ஏன் இது நீ வாங்கும்போது நான் வாங்கக்கூடாதா? ஸ்டாலின் ஒன்று சொல்லிக்கிறத நம்ம கவனிக்கணும். 6 மாதம் கூட இந்த அரசை தாங்காதுன்னு இருக்காரு. தாவேக்கா எப்படி ஆட்சி அமைச்சது? 108 இடங்களில் தான் ஜெயித்தாங்க. 234 இடங்களில் 108 இடத்துல தான் தாவேக்கா ஜெயிச்சது. 126 இடங்களில் இவங்க தோற்று தான் போயிருக்காங்க. தாவேக்கா தோற்று போயிருக்கு. அப்படி இருக்கும்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருந்து வாங்கி தானே இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவோம். அவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் வந்து அனுப்பி வச்சேன் அந்த மாதிரி. ஆமாம், அதை நான் தான் அனுப்பிச்சி வச்சேன், பாஜக வந்துடக்கூடாதுங்கிறத அனுப்பிச்சி வச்சேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் தான் அனுப்பி வச்சாருன்னா அந்த கூட்டணி கட்சிகளை திரும்ப பெற்று வந்து அந்த ஆட்சியை கலைக்கலாமே. எதுக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து திருப்பி உடனே செஞ்சாக்கா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்களா? இந்த கேள்விக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. உடனே ஆரம்பிச்சிடுறீங்கல்ல, எப்படி அதை செய்யலாமே இதை செய்யலாமே, உங்கள் ஆலோசனையை அதை சொல்கிறீங்களா? அதுக்காக தான் இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. உன்னை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு, இன்னும் வெளியே அனுப்புகிறோம், அவ்வளோதான். 10 ரூபா கொடுத்தா போகிறவன் வந்து 15 ரூபா கொடுத்தா அடுத்த கட்சிக்கு போக மாட்டான்னு என்ன இருக்குது? அவ்வளோதான் பாயிண்ட்டு. இவெல்லாம் விலை போனவன். அப்படி தான் நீ அந்த ஆட்சியை நீ வந்து விலை போனவங்களை வச்சு தான் நடத்துகிற. அவன் இன்னொரு இதை விட அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அடுத்த கட்சிக்கு போயிடுறான். வைக்கவெல்லாம் லட்சியவாதின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்கல்ல, இப்போது எவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அவர் நினச்சாவே கஷ்டமாக இருக்குது. நான்லாம் ஒரு காலத்தில் பெரிய இவர் பிரபாகரன்லாம் சந்திச்சுட்டு வந்தபோது இப்படிப்பட்ட ஒரு லட்சியவாதி நமக்கு தலைவராக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அவர் நம்மளை விட கேவலமான ஒரு சாமியாக இருக்கிறாரு. அது மாதிரி தான் அரசியல். அப்படித்தான் அரசியலில் வந்து 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வேலை போகிறான்னாவே இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கட்டும். அவனுக்கு மேற்கொண்டு ஒரு 10 ரூபா கொடுத்தா அவன் கட்சி மாறிட்டு போயிடுவான்.
ஒரு உறுதியான ஒரு கட்சி பற்றாளர்கள் இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் அண்ணா கட்சியை உடைச்சி அதிமுக ஆரம்பித்து இது பண்ணுறாரு. கலைஞர்கிட்ட அப்போ 183 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த உடனே எம்ஜிஆர் என்ன எதிர்பார்த்தாருன்னா 100 பேராவது தன்னோட வந்துடுவாங்கன்னு நினச்சார். ஆட்சி கவிழ்த்தலுங்கிறது தான் அவர் வந்து அன்னைக்கு இந்திரா காந்திக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி. நான் கட்சியை ஆரம்பித்தா இவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்துடுவாங்க, கலைஞர் அரசு கவிழ்ந்துருங்கிற நம்பிக்கையில் ஆரம்பித்தார். 3 எம்எல்ஏ போனாங்க. அதில் ஒன்று அவர் ஊருக்காரர் நாஞ்சல் மனோகரன், நாங்களோட தேசம்னு 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் தான் போனாங்க. கடைசி வரலும் கலைஞருடைய ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண முடியலையே, ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்கல்ல. அதில் தான் எம்ஜிஆருக்கு வந்த பெரிய ஏமாற்றம். ஆனால் மக்கள் அவரை அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. கலைஞருடைய ஆட்சியை வந்து கடைசி வரலும் அவரால் கலைக்க முடியல. திண்டுக்கல்ல அவ்வளோ பெரிய வெற்றி. அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் உள்ள எஸ்.எம். தொண்டராஜன் ஒரே ஒரு ஆள் தான் வெளியே போனார். அதனால் அந்த மாதிரி உறுதியான கொள்கை பற்றாளர்கள் இருக்கிற கட்சி திமுக. திமுக பொறுத்தவரை எங்களை போன்றவர்களை நாங்களாம் ஏன் அதோடு இருக்கிறோன்னா, எலெக்ஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டி. அதுவும் ஒரு நடவடிக்கை. எலெக்ஷனுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்படலை. சமூக நீதி, தமிழ் வளர்ச்சி, நாட்டு பிரிவினை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். எலெக்ஷனில் நிற்கிறதா வேணாமான்னு அண்ணா வந்து 52 இது பண்ணும்போது அவர் எலெக்ஷனில் நிற்கல, கம்யூனிஸ்டுகளை சப்போர்ட் பண்ணார். 57 தான் அவர் தேர்தலே நின்னார். அதுவும் அவர் தேர்தல் அரசியல் நமக்கு வேண்டான்னு தான் சொன்னார். பெரியார் தேர்தலில் இவங்க நிற்கிறாங்கன்னு பெரியாருக்கு திமுகவுக்கு தான் அப்போ ஒத்து வராது போட்டார். கண்ணீர் துளி கட்சின்னு தான் எழுதுவார். கண்ணீர் துளி கட்சி காலி ஆகிறது அப்படின்னு போட்டு தேர்தலில் நிற்கிறார்கள், தோற்றவர்கள்லாம் கட்சி விட்டு ஓடுவார்கள், கண்ணீர் துளி கரையும் அப்படி இப்படிலாம் எழுதினார். தோத்தவன் அவனும் போல, ஜெயித்தவன் அவனு இது பண்ணல. ஆனால் காமராஜருக்கு வந்த ஷாக்கு 15 பேர் ஜெயிச்சு விட்டாங்க. அதை ஒரு எதிர்பார்க்கல. அதை பார்த்தா நேரு கேட்டார், என்னையா வராது இல்லை 15 பேர் சத்தமில்லாமல் ஜெயிச்சுட்டு வந்துருக்கான். அந்த 15 பேர் அடுத்த எலெக்ஷனில் தோக்கடிச்சார். 15 50 ஆயிடுச்சு. வளர்ந்துக்கிட்டே வந்துட்டாங்க. அது அண்ணாவுக்கு வந்து ஆட்சியை அமைக்கிறதுல பல தயக்கங்கள் இருந்தது. முதலாக சென்னை கார்பரேஷன் திமுக ஜெயிச்சிடுச்சு, பயங்கரமாக ஜெயிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் காங்கிரஸ் தோற்று போய் திமுக வந்து மேயராக வர்றதுக்கான இது வந்துருச்சு. அண்ணா தயங்கினார். மேயர் பதவி நமக்கு எதிர்பாராத நேரத்தில் நம்ம தயாராக இல்லாத நேரத்தில் நம்ம ஜெயிக்க வச்சுட்டாங்க. நம்ம ஆட்சி நடத்துறதுக்கான இதெல்லாம் நமக்கு இன்னும் சரியாக வரல, அது கூட இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதிர்கட்சியாகவே இருப்போம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். அப்போ பிரபலமாக இருந்த மெயில் பத்திரிக்கை ஒரு பக்கத்துக்கு ஆர்டிக்கல் எழுதிச்சு, அண்ணா தப்பிச்சு ஓட பார்க்குறாரு, பயப்படுறாரு அப்படின்னு. உடனே தான் மேயர் பதவிக்கு இது பண்ணி முதல் ஆப்போ அரசு சிவசங்கர் 2 பேர் மேயராக வந்தாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு அண்ணா வந்து ரொம்ப தயக்கப்பட்டார். 67 கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லியும் கூட எம்எல்ஏக்கு ஒரு நிற்கல, எம்பிக்கு தான் நின்றார். வரக்கூடாதுன்னு நினச்சார். அப்புறம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்ட உடனே அப்புறம் அண்ணா வந்து பேசாமல் அந்த எம்பி பதவி ராஜினாமா போட்டு அப்புறம் இது கவுன்சில் இருந்த எம்எல்சி இருந்தது, அதில் வந்து மந்திரியாக முதலமைச்சராக வந்தார். அதே தான் நான் வந்து இவர்கள் திருமாவளவன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ அவர் எப்படி போகிறான்னு தெரியல. அவர் கூட்டத்தில் கலந்துக்கும் போல சொன்னார், ஒரு அதிகாரியை போய் பார்க்குறதுக்கோ ஒரு விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கோ எனக்கு சில பதவிகள் தேவைப்படுது, அதுக்கு தான் நான் எலெக்ஷன் நிற்கிறேன்னு ஒழிய இந்த 2 எம்எல்ஏக்கோ 2 எம்பிக்கோ நான் கட்சி நடத்தலைன்னார். அப்படி தான் அவர் இப்போ நான் அவரோட கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அவர் அப்படி தான் சொன்னார். அதே அவர் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு இருக்கிறது என்னென்னா, ஏற்கனவே பட்டியலின சமூக புறக்கணிப்பு வேறு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு அதிகாரம் கையில் இருக்கிறது மிக மிக முக்கியங்கிறதுனால தான் அவர் அப்படி இருந்தார். அதனால் அவர் வந்து ஒரு கட்சி அந்த நேரத்தில் அவங்கள ஆதரிக்கிறது இவங்கள ஆதரிக்கிறதுன்னு போகும்போது தன்னுடைய இன பாதுகாப்புக்கு தான் அவர் செஞ்சார். அதில் ஒரு நியாயம் இருந்தது. அதே மாதிரி தான் திமுகவிலேருந்து எவனும் வெளியே போக மாட்டான். போகிறவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை சம்பாதிக்கலாம் நினச்சிக்கிட்டு வந்தான் பாருங்கள். அவன் தான் இங்கே 10 ரூபா கிடைக்குது, அங்கே 15 ரூபா கிடைக்குது, நாங்கள் போவோம். அதுமாதிரி ஆட்கள் திமுகவில் இல்லை. அதுதான் இப்போ மற்ற கட்சி இப்போ அண்ணா திமுகவில் இப்போ பழனிசாமி கிட்ட இருக்கிறவங்க தான் கூட்டமாக போகிறான். ஏன் போகிறான்?
கூட இருந்ததே வந்து ரெய்டு நடக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து இருந்தான். உன் கூட இருந்தால் அமித்ஷா வந்து ரெய்ட் பண்ண மாட்டாருங்கிறதுக்காக தான் அவன் கூட இருந்தான். அதை விட விஜய் கூட இருந்தால் இன்னும் சேஃப்னு தெரிஞ்சால் அங்கே போயிடுறான். அவனை பொறுத்த சம்பாரிச்சதை காப்பாற்றுறதுக்கு யார்கிட்ட இருந்தால் சேஃபாக அங்கே போவாங்க. அதுதான் அதிமுக விட்டு அத்தனை பேர் வெளிப்போனதுக்கு காரணம் தான். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பட்டியலின பாதுகாப்புக்காக பட்டியலின புறக்கணிப்புக்கு எதிராக வந்து கட்சியில் இருந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அரசியல் கட்சியை துவங்கினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணி இந்த பட்டியலின எதிர்ப்பை வந்து அவர் திமுக மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. சமூக நீதி பேசக்கூடிய திமுக மேலேயே பொது தொகுதி நாங்கள் கேட்டோம் திமுக தெரியல. மேலே அந்த குற்றச்சாட்டு எப்பவுமே உண்டு. அண்ணா அவனுடைய அரசியலை வந்து நடுத்தர வாங்குறதுக்கு வர்க்கத்துக்கு இருந்ததை ஒழிய பட்டியலினத்து பக்கம் அவர் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதுதான் உண்மை. அதனால தான் திமுகவுக்கு வந்து பட்டியலினத்தினுடைய ஆதரவு பெருசாக இல்லாமல் இருந்தது காரணம் அதுதான். அவங்க வந்து மத்திய குடும்பங்களை தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. திமுகவுடைய ஆரம்பமே அப்படி தான் இருந்தது. பட்டியலினத்தை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. இப்போ சத்யவாணிமுத்து போன்றவர்கள்லாம் பயங்கரமான முறையில் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ முதல் மேயராக வந்து ஆப்பவரசும் சிவசங்கர் 2 பேருமே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான். அதெல்லாம் பண்ணார். பட் பட்டியலினத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் அவர் நடத்தலை. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்க, அந்த காலத்தில் வந்து கலைஞருடைய ஆட்சியை வந்து கவிழ்க்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் அது நடக்கலை அவங்க அது அந்த மாதிரி. இப்போ வந்து அதே திமுக தான் வந்து தாவேக ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. கலைஞர் மாதிரி வலுவான தலைவராக விஜய் இருக்காரா? நீங்கள் தான் சொல்லணும். அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, எதனால் தேர்ந்தெடுத்தாங்கன்னு அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை என்ன கேட்குறீங்க? அவர் இன்னும் அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆனதாக அவருக்கு ஞாபகம் இருக்குதா இல்லைன்னே தெரியல. அந்த அளவில் தான் இருக்கிறாரு. இப்போ கூட எதிர்கட்சிகள் ஏதோ கூட்டம் நடந்து போட்டு அதுக்கெல்லாம் போகலங்கிறாங்க. ஆக அவர் அரசியல் எவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காருன்னு இது ஒன்றும் தெரியலையே. தெரிஞ்சாத அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களையே இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவருடைய கொள்கையில் நிலைப்பாட்டில் வந்து வலுவாக இருக்கிறதுனால இப்போ குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு வெளியே வந்துருக்கு. ஒரு ஆளுங்கட்சி விட்டு வெளியே இழுக்கிறதுக்கு அளவுக்கு அந்த ஆளுங்கட்சி வீக்காக இருக்குதுங்க. எந்த கொள்கைக்காக அங்கே இருக்கிறாங்க, என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க போட்டிக்கிட்டாங்க சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். தாவேக்கா என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க போட்டிக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் கொள்கை என்னன்னு கேட்டது இன்னைக்கு இந்த நிமிஷம் சொல்லலையோ. எனக்கும் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு, இவங்களுக்கு எனக்கு மத்தியில் இந்த வேறுபாடுன்னு சொன்னார் ஒழிய என்ன கொள்கைன்னு இன்னைக்கு உள்ள யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கொள்கை இல்லாத கூட்டம் ஒரு 60 ஆண்டு கால கொள்கை கூட்டத்தை வந்து தோற்கடிச்சிருக்கு. அது துரதிருஷ்டம். அதுக்கு என்ன பண்ணுறது? தமிழக அரசியல் மாறுது, அவ்வளவுதான். அரசியல் மாறுது. அதனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்துருக்குது. நான் அந்த கூட்டத்திலேயே நான் சொன்னேன், திமுக நடத்தின கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், மாசு அவர்கள் நடத்தின கூட்டத்தில் நான் சொன்னேன், இன்றைய இளைஞர்களை நம்ம தவறிட்டோம். ஒரு மும்மொழி கொள்கையை நிறைவேற்றலைன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு நம்ம இளைஞர்கள் சும்மா இருக்கிறாங்கன்னா நம்ம இளைஞர்களை தயார்படுத்தலை. இளைஞர்களும் மும்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லைங்கிற அந்த எண்ணத்தை நம்ம அவங்க மனசில் விதைக்கல. அதனால தான் முன்ன பின்ன தெரியாத அடையாளம் தெரியாத ஒரு வடநாட்டு மந்திரி பேசுகிறார். ஆனால் நீ பேசியா இதுதான் எங்களை வேகத்தை கொடுக்கும், நாங்கள் எங்கள் இளைஞர்களை தயார் பண்ணுவோன்னு. பதவியில் வந்து உட்காந்துட்டதில் இந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம். கொள்கை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கு. இளைஞர் மத்தியில் திமுக அதனுடைய கொள்கை கோட்பாடை கொண்டு செல்லாத திமுகவுடைய ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்குறேன். திமுகவுடைய தோல்வி இல்லை, அது இளைஞர் இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க. அவங்க சில விஷயத்தெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சமூக நீதின்னு நம்ம கேட்குறோமே, எங்கேயாவது இடஒதுக்கீடை பற்றி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டு தவிர எங்கேயாவது இடஒதுக்கீடுக்கு போராட்டம் நடக்குதா பார்த்தீங்களா? எவனுமே கவலைப்படுறதில்ல. என்னன்னா குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் ஒரு அளவுக்கு தான் படிப்பை படிக்கிறான். எழுத படிக்க தெரியணும், ஒரு ஆங்கிலம் பேச தெரியணும், ஒரு சில மொழிகள் பேச தெரியணும். அது தெரிஞ்சால் போதும், அதுக்கு மேலே படிப்பு தேவையில்லை. உடனே ஒரு வியாபாரத்துக்கு போயிடுவான். வட மாநிலங்கள் பூராமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் இடஒதுக்கீடை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல, அரசாங்க வேலை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அவங்க உடனே வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. இதுலேருந்து மாறணுன்னாக்கா நீங்கள் சிலதெல்லாம் நம்ம மாறி ஆகணும். அதை தான் இப்போ நம்ம திமுகவுக்கு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு இருந்த நிலையில் இருந்த அந்த சூழ்நிலையில் இருந்த நமக்கு பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. அந்த பிரச்சனைகளை இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்றைக்கி அன்னைக்கு வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்து ஒரு ரோட்டில் வர முடியாது. அன்னைக்கு அந்த போராட்டங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி அது இல்லை. அதனால் அதே கருத்துக்களை இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் அவுடேட் ஆகிட்டு இருக்கோம். அதை பார்க்கணும். ஓகே, இப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்காங்க. நேற்றை வந்து 2 விஜயபாஸ்கர்கள் போயிருக்காங்க.
இன்னைக்கு வந்து வைகை செல்வன் அவர்கள் வந்து அதிமுக இருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அவர் திமுகவுக்கு வராரா இல்லை தாவேக்காவுக்கு போறாராங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து விலகக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக வெளியேறதுக்கு காரணம் என்ன? அதிமுகவின் எதிர்காலம் என்னவா இருக்கு? யாருமே புரியாத கேட்கு. நான் தான் சொன்னேன், முதலே சொன்னேன். 10 ரூபா கொடுக்குறாங்கன்னு இங்கே இருந்தீங்க, அங்கே 15 ரூபா கொடுக்குறாங்கன்னு போறீங்க. பொழைக்கிறது வந்து கூட்டம் ரெய்டுக்கு பயந்து. அதுதான் பழனிசாமி. இது என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். பழனிசாமி கூட இருக்கிறவங்க பூரா அமித்ஷா கிட்ட இருக்கிற உள்துறை அமைச்சர் மூலமாக இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்காமல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவரால் முடியுங்கிறதுனால தான் பழனிசாமி கூடவே எல்லாரும் இருக்கிறாங்க. அது அமித்ஷா வந்து அவரை கையை விட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் விட்டு போயிடுவாங்கன்னு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பழனிசாமியை விட விஜய் வந்து இன்னும் அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால அது இன்னும் பாதுகாப்புன்னு சொல்லிடலாம் போகிறாங்க. எதிர்பார்த்தது தானே. அப்போ பழனிசாமி வந்து அரசியலிருந்து அனாதையாக்கப்படுகிறாரா? அவர் என்னத்துக்கு என்ன அனாதையாக்கணும்? யார் அவரோட இருக்காங்க? அவர் ஏற்கனவே அனாதையாக தானே இருக்கார். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தானே வச்சுக்கிட்டு இருந்தார். பொதுக்குழு நடத்தல ஒன்று 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷனில் நிற்காத பழனிசாமி, அப்படி தானே போயிட்டுருக்காரு. இன்றைக்கி கட்சியை 3,000 கொண்டு போய் தேர்த்தி விட்டார். இன்னும் என்ன பாக்கி இருக்குது? இதுக்கு மேலே அவர் இன்னும் அனாதையாக்க வேண்டி இருக்குது. அவர்கிட்ட யார் இருக்கா சொல்லுங்கள். அவர் காலாவதி ஆகிட்டார். மனசுக்கு வருத்தமாக இருக்குது. திமுகவுக்கு எதிராக சம பலத்தோட தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, மோடிக்கு எதிராக மோடியா லேடியான்னு முழங்கிய அம்மையார் வந்து வழிநடத்தி, அம்மையார் மறைவுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு சிதைவை வந்து அதிமுக அடைஞ்சிருக்குன்னா, இந்த அதிமுகவின் சிதைவு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து என்ன பாடத்தை போட்டு? சரியான தலைமை இல்லைன்னாக்கா ஆட்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து வெளியேறவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு எதுவாக இருக்குன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய போகுது, அவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து தாவேக அரசை வந்து ஆட்சியிலிருந்து இறக்குறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க, இது அதிமுக திமுக இணைப்பு வந்து எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் வெளியே வரோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. அங்கே போனால் லாபம் இருக்குதுன்னு முடிவு எடுத்தாச்சு. இதை இவங்க இணைக்கிறது எனக்கு பிடிக்கல. பெரிய லட்சியவாதிகள். என்ன லட்சியத்துக்காக நீ அதிமுகவுக்கு வந்த? எந்த லட்சியத்தை பார்த்து தாவேக்காவுக்கு போகிறேன்? காரணம் சொல்ல முடியுமா உங்களால்? அவங்க 2 பேரும் இணைக்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க தானே. எம்ஜிஆர் கலைஞர் ஒன்றா இருந்தவங்க தானே. அது பிரியும் போது அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒன்றா இருந்தாங்கன்னு உனக்கு வைக்க. எம்ஜிஆரையும் தெரியாது, ஜெயலலிதாவும் தெரியாது, கலைஞரையும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் விட்டு ஓடு. நான் தான் சொல்கிறேனே, 10 ரூபாய்க்கு ஒரு கட்சிக்கு போகிறவன் 15 ரூபா கொடுத்தா போகத்தான் செய்வான். அந்த மாதிரி ஆட்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியது. இப்போ இந்த விஜயபாஸ்கர் எல்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் வந்து அவர் எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பார், அந்த மக்களுக்காக வந்து நிறைய ரூபா செலவு பண்ணியிருந்தார். எலெக்ஷனுக்கு வந்து பொதுவாக விஜயபாஸ்கர்னாலே ஒரு விமர்சனத்துக்கு ஆளான ஒரு நபர் தான். அவர் வந்து இந்த பதவியை விட்டு இங்கே தாவேக்காவுக்கு வராருன்னா, தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு டிமாண்ட்? அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குங்க. அதில் தான் அவங்க தப்பிச்சாவிடும். வெறும் பணம் மாத்திரம் இல்லை, இப்போ பாதுகாப்பு கருதியும் போகிறாங்கல்ல. அதுதான் விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் அவர் மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது. பதவியில் இருந்த காலத்திலே அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால தான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக போகிறாங்க. பணம் மாத்திரம் இல்லை, நாளைக்கு உள்ள தள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது பாதுகாப்பு கருத்தையும் போகிறாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், செய்தவர்களையும் விட மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ இந்த விஜயபாஸ்கர் வந்து ஏற்கனவே வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்து உள்ளாக்கப்பட்ட. விஜயபாஸ்கர்கிட்ட போகிறீங்க, தன்னை வச்சு படம் எடுத்தவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காரு, அதை விட ஊழல் உண்டா? அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? விடுங்க, ஆட்சின்னு வந்து அதுதான் நடக்கும். சும்மா அவர் ஏதோ அந்த பொழுது போகாமல் எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போயிட்டுருக்காரு, அதோட விட்டுருங்க. அவரை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அவருடைய மொழியிலேயே சொல்லணும்னா, விஜய் ஜோசப் இதை வச்சு சொல்லணும்னா, ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்ச போது சொன்னது தான், பிதாவே தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாத அறியாமல் செய்கின்ற இவர்களுடைய பிழைகளை மன்னித்தருளுங்கள்னு தன்னை சிலுவையில் அறிஞ்சவங்களை பற்றி ஜீசஸ் சொன்னது தான். அதுதான் இப்போ ஜோசப் விஜய்க்கு சொல்கிறோம். தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிற ஜோசப் விஜய் பிதாவே மன்னியுங்கள், அவ்வளோதான். இப்போ கரூர் சம்பவம் நமக்கு தெரியும், 41 பேர் இறந்தாங்க. அந்த கரூரில் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்காக விஜயபாஸ்கரை வந்து யூஸ் பண்ணுறாங்களா தெரியாது. அந்த செத்து போன குடும்பம் அதெல்லாம் பதில் சொல்லும். ஏன்னா அந்த இடத்துல அவர் தோற்று போனார்னாங்க. ஆமாம், கேள்விப்பட்ட அளவில். நேற்று இணைப்பு விழாவிலையுமே வந்து அவங்க இவர் விஜயபாஸ்கர் தான் எல்லாத்தையும் முன்னின்று நடத்துறாரு. கூட வந்து கரூரை மையப்படுத்தி தான் நேற்றைக்கு வந்து இணைப்பு விழாவில் நடந்திருக்கு. அப்போ கரூரில் வந்து ஏதாச்சும் வந்து தாவேக்கா திட்டம் போடுதா? கரூரை வந்து தாவேக்கா திட்டப்பட்டு கரூர் சம்பவம் அவங்களுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி. அதில் வந்து வெளிவரத்துக்கு முயற்சி எடுக்கத்தான் செய்வாங்க. அதில் என்ன இருக்குது? செய்யலைன்னா தான் தப்பு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதான் நடக்கும்.
சரி, ஓகே. உங்களோட நேரத்தை எங்களோட ஒரு சில விட்டு எங்களுடைய கேள்விகளுக்கு அருமையான பதிலை தந்தீங்க. மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.